வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினம் ஒரு பழமொழியாக பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் 10 பழமொழியை ரிவைஸ் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி வந்து 121லேருந்து 130 பழமொழிக்கான ரிவிஷன் வீடியோ தான் இது. முதல் பழமொழி, நெய் தலைப்பால் உக்குவிட, உயர்குடியினரின் ஒழுக்கம். உயர்குடியில் பிறந்தவங்க ஒழுக்கமுடையவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது மேலும் சிறப்பு தரும். இதை எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, நெய்யினிடத்தை பாலை கொட்டி விடுதலுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அதாவது நெய் தலைப்பால் உக்குவிட, உயர்குடியினரின் ஒழுக்கம். அடுத்தது, நெடுவேல் கெடுத்தான் குடத்துளும் நாடிவிடும், இழந்தவன் மனம். ஒரு பொருளை துளைத்தவன் நம் மீது சந்தேகப்படும் போது அவன் மீது யாரும் ஆத்திரம் கொள்ளக்கூடாது. ஏன்னா ஒரு வேலை தொலைச்சிட்டு குடத்துக்குள்ளே கூட தேடுவாங்க. இதுதான் அந்த இழந்தவனோட மனமாக இருக்கும் அப்படின்றது தான் நெடுவேல் கெடுத்தான் குடத்துளும் நாடிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நெடும்பகை தற்செய்ய தானே கெடும். இதுக்கான பொருள் தானே தனக்கு உதவி. நெல்லை ஒரு விளை நிலத்தில் பயிர் செஞ்சோன்னா அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்த புல்லெல்லாம் அழிந்து போயிடும். அதுபோல தான் ஒருவன் தன்னோட வலிமை அதிகமாக்கி கொண்டானா அவனை சுற்றி இருக்க பகையெல்லாம் தானாகவே மறைந்துவிடும். அந்த வலிமை உடையவனா எப்படி மாற முடியும்னா, கற்றறிந்த சான்றோர்களை நன்னெறியில் ஒழுகி தன்னை காத்துக்கொள்வதே அவனுக்கு வலிமையை தந்துடும். இதை தான் நெடும்பகை தற்செய்ய தானே கெடும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, நுணலும் தன் வாயால் கெடும். தன் வாயால் கெடுதல்னா தவளை. அது தன்னோட குரலாலேயே நல்லா கத்தியே அந்த செயலாலேயே அழிந்துவிடும். இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, பொல்லாங்கு மட்டுமே பேசிவிட்டு மறைந்து தெரியும் அந்த பேதை தன்னுடைய சொல்லினாலேயே தன்னை துயரத்தினுள் அகப்படச் செய்து அழிந்து விடுவான் அப்படின்றதுக்கு சமம். அதாவது ஒரு பேதையும் ஒரு தவளையும் தன்னுடைய வாயினாலேயே அழிந்து விடுவார்கள் அப்படின்றத தான் நுணலும் தன் வாயால் கெடும், தன் வாயால் கெடுதல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நுகத்து பகலானி போன்று. தவம் எது? தவம்னா என்னது? பல்வேறு சமயங்களுக்கு ஏற்றவாறு இந்த வெளி வேடங்களில் போட்டுக்கொள்வது தவமானு கேட்டால் அது தவம் இல்லை. தன்னை ஒருவன் ரொம்ப சிதைத்து துன்புறுத்தினாலும் அவனையும், இன்னொரு பக்கம் நம்மளை சந்தனம் பூசி மகிழ்வித்தாலும் அவனையும், இந்த இருவரையும் ஒரே மனதோடு நம்ம அவங்கள நடத்தணும்னா அதுதான் தவம். இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, நுகம்னா என்னென்னா, இந்த எருதை கட்டுவாங்கள்ல, 2 எருதை வண்டியில் கட்டுவாங்க இல்லையா, அந்த நுகத்தோட நடுவில் நிற்கும் பகலானியை போல நன்மை தீமைகளை ஒன்றாக கருதி எல்லாரிடமும் அருளுடன் இருத்தல் தான் தவம்னு சொல்கிறாங்க. இதை தான் நுகத்து பகலானி போன்று. தவம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நீள்கயத்துள் ஆமை நனைந்து வா என்று விடல், வஞ்சகனும் வேலையும். ஒரு ஆமையை ஒரு நீண்ட குளத்துக்குள்ளே போய் குளித்து விட்டு வா அப்படின்ட்டு அதனோட தன்மை அறியாமல் போகவிட்டா என்ன பண்ணும்? அது அந்த நீரோடு போய்விடும். இது எதுக்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு வஞ்சகன் கிட்ட, அதாவது தூய மனம் இல்லாத ஒரு வஞ்சகன் கிட்ட ஒரு செயலை முடித்து வா அப்படின்ட்டு தொலைவில் உள்ள ஒரு செயலை கொடுத்து வச்சோன்னா அதனோட பயனை எல்லாமே அவனே கவர்ந்து கொள்வான். இதனால் அனுப்பியவனுக்கு இழப்பே நேரிடும். இதை தான் நீள்கயத்துள் ஆமை நனைந்து வா என்று விடல், வஞ்சகனும் வேலையும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நீர் வரையவா நீர்மலர். குடையின் அளவு. ஒரு குடையோட அளவு என்னென்னா, இறந்து நிற்கிறாங்க இல்லையா, அந்த இரவலரோட தன்மையான்னு பார்த்தோன்னா இல்லை, கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களோட சிறந்த பண்புகள் தான், அவங்களோட சீர்மையுடைய அந்த பண்புகள் தான் இந்த குடையோட அளவாக இருக்கும். இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, ஒரு நீரில் வளரக்கூடிய மலரானது அதனோட அளவு பார்த்தோன்னா அந்த நீரின் அளவாக தான் இருக்கும். இதை தான் நீர் வரையவா நீர்மலர், அதாவது குடையின் அளவுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நீர்மிகின் இல்லை சிறை, தனியாக பிறர் வீட்டினுள் செல்லுதல். ஒரு நண்பரே இருந்தாலுமே அவரோட வீட்டுக்குள்ளே அவர் இல்லாத போது செல்லுதல்ன்றது ஒரு பழிச்சொல்லை கொடுக்கும். இந்த பழிச்சொல்லானது ஊருக்குள்ளே அதிகமாக அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, ஒரு ஊரில் வெள்ளம்னு ஒன்று வந்துட்டா அந்த வெள்ளத்தை எந்த சிறை போட்டும் தடுக்க முடியாது. அதுபோல தான் இந்த பழிச்சொல். இதை தான் நீர்மிகின் இல்லை சிறை, தனியாக பிறர் வீட்டினுள் செல்லுதல். அடுத்தது, நீர் போயும் 1 வாணிகம் எது? நன்றியின் லாபம். செய்நன்றி மறவாமை தான் ஒருவருக்கு வாழ்வில் மிகுந்த நன்மை தரும். இந்த நன்மையானது எதை விட அதிகமாக இருக்குன்னா, கடல் கடந்து வாணிகம் செய்யும் போது 1க்கு 2 நமக்கு பயன் தரும். அதை விட இது நமக்கு நன்மை பயக்கும், லாபம் தரும் அப்படின்றது தான் நீர் போயும் 1 வாணிகம் நன்றியின் லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நீரற நீர்ச்சார்வு அரும். இதுக்கான பொருள் என்னென்னா, பிறப்பறுக்கும் தன்மை. அதாவது நீர் வற்றி போனால் அதில் வாழக்கூடிய உயிரும் அழிந்துவிடும். அதே மாதிரி ஒரு விளக்கு எரியுதுன்னும் போது அதில் திரி நெய் அது இல்லாமல் போச்சுன்னா அந்த தீபம்ன்றது அழிந்து போயிடும். அதுபோல தான் பிறப்புக்கு மூலதனம்னு பார்த்தோன்னா முன்வினை பயன். அந்த முன்வினை பயன் இல்லைனா அந்த பிறப்பே இல்லாமல் போயிடும் அப்படின்றது தான் நீரற நீர்ச்சார்வு அரும், அதாவது பிறப்பறுக்கும் தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 130 பழமொழியை ஷார்ட்ஸாகவும் 10 பழமொழியாக ரிவைஸும் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோஸை பார்த்துருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.